நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் விற்பனை களை கட்டி உள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன மாதிரியான பொருட்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கு? கள நிலவரம் என்ன? தேவப்பிரியன் குறிப்பாக நாளை வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தற்போது கோயம்பேட்டில் தங்களுடைய விற்பனைகளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏராளமான கூட்டம் கோயம்பேட்டில் காலை 4 மணியிலிருந்து பார்க்க முடிவதாக இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிள், வாழை மரம், அதே போல் மாவிலை, குறிப்பாக அருங்கம்புல் கட்டு, அதே போல் விநாயகருக்கு செலுத்தக்கூடிய குறிப்பாக அந்த எருக்கம்பூ மாலை, கொடை, இப்படி பல பொருட்கள் தற்போது இங்க விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியா பேசலாம். அண்ணா சொல்லுங்க, எப்படி இருக்கு வியாபாரம்? எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்? நல்லா போயிட்டு இருக்கு வியாபாரம். கொடைலாம் எவ்வளவு ரேட்டு? கொடையால என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கு? அப்படியே சொல்லுங்க. கொடையால ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறோம். கொடை 10 ரூபாய், 5 ரூபாய், இந்த மாதிரி 20 ரூபாய், இந்த மாதிரி கொடை தரும் மாடல் எல்லாம். இது 10 ரூபாய். இது இந்த இதுல பெருசு இருக்கு 20 ரூபாய். இதெல்லாம் ஹோல்சேல தான் நம்ம கொடுக்குறோம். வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லபடியா போகுது. போன தடவை நல்லா இருந்துச்சுன்னா வியாபாரம். இந்த தடவை கொஞ்சம் டல்லு தான். அது எதுக்குன்னு தெரியல. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. வழக்கமா எப்போ ஆரம்பிக்கும் வியாபாரம்? நல்லா இருக்கு, ஓரளவுக்கு தான் கம்மியா. இன்னைக்கு ஒரு அளவுக்கு தான். நாளைக்கு ஜனம் வரும் நினைக்கிறோம். குறிப்பா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே கொடை வியாபாரம் அதிகமா இருக்கும். இது மட்டும் இல்லாம அருகம்புல், அதே போல எருக்கம்பூ மாலை உள்ளிட்ட பல வியாபாரம் அப்படிங்கிறது களை கட்டுறதை பார்க்க முடிகிறது. பொதுமக்களும் ஏராளமானவர் தற்போது அந்த விநாயகருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செட்டு, அதாவது ஆப்பிள் உள்ளிட்ட பல பொருட்களை வாங்குவதற்கு இங்க வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க. கோயம்பேடு வியாபாரம் பண்ண வந்தோம். இதெல்லாம் ரொம்ப நஷ்டமாயின்னு போயிது. ஒரு வியாபாரம் இல்லை, வியாபாரம் பெருசா இல்லை. இதே போல நடந்துக்குது. ஒண்ணுமே இனிமே எவ்வளவு அருகம்புல்லாம் எவ்வளோண்ணே? ஆனா எல்லாரும் 50 ரூபா போட்டுக்கண்ணே. ரொம்ப நஷ்டம் தான் போயிருக்குது. ஆனா ஒன்னும் லாபம் இல்லை. ஆனா வியாபாரம் இல்லை. எல்லாம் இப்படியே என்ன போட்டுங்க. ஸோ ஒரு சில வியாபாரிகள் சரியா வியாபாரம் இல்லைன்னு சொல்றாங்க. வழக்கமாகவே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காலை நேரங்களில் வியாபாரம் இருக்கும். குறிப்பா சில்லறை வியாபாரத்தை விட மொத்த வியாபாரிகள் இங்க இருந்து கடைகளுக்கு வாங்கிட்டு போறதை நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தற்போது பல பழங்களும் தற்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வியாபாரத்தை பொறுத்தளவிற்கு சற்று முன்ன பின்னாக இருந்தாலும் கூட இன்று மாலைக்கு பிறகு இன்னும் இந்த வியாபாரம் அப்படிங்கிறது வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தளவுக்கு 3 நாட்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. அதே போல விநாயகர் சிலைகள் கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலாக சென்னை உட்பட பல பகுதியில் வைக்கப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய கொண்டாட்டங்கள் அடுத்த ஒரு வாரத்திற்கு இருக்கும் அப்படிங்கறதுனால பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே வியாபாரமும் அதற்கேற்றாற் போல் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.